மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ இது என்ன வேலை? உங்களுக்கு இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ஸை டெவலப் பண்ணவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தேவையான அல்காரிதம்ஸ் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மிஷின் லேர்னிங் டெவலப் பண்ணதுக்கப்புறமா அதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் ஒரு சில டேட்டாஸை நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அதில் இருந்து ரீசனபிளான அல்லது வேல்யூபிளான இன்புட்ஸை மிஷினே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான திறமைகள் என்ன? டென்சர்ஃப்ளோ, பைடார்ச் மாதிரியான மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங்கில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் இந்த மிஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சி இருக்கணும். இரண்டாவது, டேட்டா சயின்டிஸ்ட். இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்கள்கிட்ட நிறைய ரா டேட்டாஸ் கொடுப்பாங்க. அண்ட் அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து மீனிங்ஃபுல்லான இன்சைட்ஸ் உங்களுக்கு எடுக்க தெரியணும். அண்ட் அந்த இன்சைட்ஸ் மூலமாக கம்பெனிஸ் ஃபியூச்சரில் அவங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கு ஒரு சில டெசிஷன் எடுக்கிற மாதிரி நீங்கள் மீனிங்ஃபுல்லாக ஒரு சில விஷயங்களை அந்த டேட்டாஸ்லேருந்து எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட் என்ன? ஒரு ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். இரண்டாவது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாஸ்லேருந்து எப்படி மீனிங்ஃபுல்லான இன்சைட்ஸை எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா பேசஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அந்த டேட்டா பேசஸில் கொரி யூஸ் பண்ணி எப்படி மீனிங்ஃபுல்லான இன்சைட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த இன்சைட்ஸை சரியான விதத்தில் விஷுவலைஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கணும். மூணாவதா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் கன்சல்டன்ட். ஸோ இது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் நீங்கள் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணால் அந்த கம்பெனிக்கு இன்னும் அதிகமான லாபம் கிடைக்கும், என்ன விதமான மிஷின் லேர்னிங் அந்த கம்பெனிக்கு இன்னும் ரொம்ப அதிகமான பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த விஷயத்தை அந்த கம்பெனியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஓவராலாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் விஷயங்களை பயன்படுத்தி எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் மூலமாக அந்த கம்பெனி இன்னும் அதிகமான வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் என்ன? முதலாவது, இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையோ மிஷின் லேர்னிங்கோ நீங்கள் உருவாக்கலை. ஆனால் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் மிஷின் லேர்னிங் பற்றியும் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். வேறு ஆட்கள் உருவாக்குவாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்ததாக அந்த பிஸ்னஸ் செட்டப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதில் இன்னும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த இதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதை அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்கணும். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.